சரி, சிலை என்றால் என்ன? பொதுவாக ஒவ்வொரு சிலையும் ஒரு சிற்பியால் செதுக்கப்பட்ட ஒரு சிற்பம்தான் இல்லையா? ஆனாலும் ஒரு சில சிற்பங்களை மட்டும்தான் நாம் சிலைகள் அப்படின்னு சொல்கிறோம். மற்றவைகளை வெறுமனே சிற்பங்கள் அப்படின்னு தான் சொல்கிறோம். அப்படின்னா ஒரு சிலைக்கும் ஒரு சிற்பத்திற்கும் என்ன வித்தியாசம்? எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒரு வித்தியாசம் சொல்லணும்னா, கோயிலுக்கு உள்ளே இருந்தால் அது சிலை, அதுவே கோயிலுக்கு வெளியே இருந்தால் சிற்பம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? சரி, ஒரு சிற்பம் கோயிலுக்கு உள்ளே இருப்பதற்கும் வெளியில் இருப்பதற்கும் என்ன வித்தியாசம்? கோயிலுக்கு உள்ளே இருக்கும் சிற்பத்திற்கு விளக்கு அல்லது மெழுகுவத்தி ஏற்றுறோம், மாலை போடுறோம், தூபம் காட்டுறோம், குளிக்காமல் தொடமாட்டேங்கிறோம், கால்கீழ் பட்டுச்சுன்னா பதறி போகிறோம், தொட்டு கும்பிடுறோம், சப்பரத்தில் தூக்கி வைத்து கொண்டு ஊர்வலம் போகிறோம். ஆனால் கோயிலுக்கு வெளியில் இருக்கிற ஒரு சிற்பத்திற்கு இப்படிப்பட்ட மரியாதைகள் எதுவும் நம்ம கொடுக்கறதில்ல. அப்படின்னா ஒரு சிலையை சிற்பத்திலிருந்து வேறுபடுத்துவது அதற்கு கொடுக்கப்படுகிற மரியாதை தான் இல்லையா? அதாவது தனிப்பட்ட ஒரு மரியாதை கொடுக்கப்படுகிற எந்த ஒரு சிற்பமும் சிலை என்றாகிறது. ஆனால் சிற்பங்கள் மட்டும்தான் சிலையாக ஆகும் அப்படின்னு எதுவும் கிடையாது. ஏன்னா வெறும் குத்துக்கல்லையும் செங்கலையும் எலும்பு துண்டுகளையும் சமாதிகளையும் கூட மக்கள் வணங்குறத நம்ம பார்க்குறோம். இதுலேருந்து என்ன தெரியுது? ஒரு செங்கலுக்குரிய மதிப்பை காட்டிலும் மேலான ஒரு மரியாதையை பெறும்போது அது சிலையாக ஆகிவிடுகிறது. அதாவது எந்த ஒரு பொருளுக்கும் அதற்குரிய இயல்பான மதிப்பை காட்டிலும் மேலான ஒரு மரியாதையை ஒருவன் கொடுக்கும்போது, இன்னும் துல்லியமாக சொன்னால் எந்த ஒரு பொருளையும் ஒருவன் புனிதமானதாக பார்க்கும்போது அது அவனுக்கு சிலையாக ஆகிவிடுகிறது. அந்த வகையில் உலகத்தில் தனக்கென சிலைகள் இல்லாத மனிதனே கிடையாது. ப்ராட்டஸ்டன்ட்டுகளுக்கும் நாத்திகர்களுக்கும் கூட இது பொருந்தும். ஆனால் ப்ராட்டஸ்டன்ட்டுகள்கிட்ட ஏதுங்க சிலை அப்படின்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன் கேளுங்க. எத்தனை ப்ராட்டஸ்டன்ட்டுகள் வழியில் கிடக்கிற ஒரு தொடப்பக்கட்டையை காலால் தள்ளி வைக்கிற மாதிரி தன்னுடைய பைபிளை காலால் தள்ளி வைப்பாங்க? பைபிளை காலால் தள்ளி வைக்க தயங்குகிற ஒரு ப்ராட்டஸ்டன்ட்டுக்கு அந்த பைபிள் ஒரு சிலை தானே. செருப்பை சபைக்கு வெளியில தான் விடணும். சுத்தமான செருப்பை கூட சபைக்குள்ளே போட்டுட்டு வரக்கூடாது. சபைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு தம்மோ தண்ணியோ போடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு ப்ராட்டஸ்டன்ட்டுக்கு அந்த சபை கட்டடமே ஒரு சிலை தானே. ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தபடி எந்த ஒரு பொருளுக்கும் அதற்குரிய இயல்பான மதிப்பை காட்டிலும் மேலான ஒரு மரியாதையை கொடுக்கும்போது, அதாவது ஒரு பொருள் அல்லது சிற்பம் அல்லது ஓவியம் புனிதமானதாக பார்க்கப்படும் போது அது அவனுக்கு சிலையாக ஆகிவிடுகிறது. ஏன்னா பைபிள் என்பது வெறும் புத்தகமும் அல்ல சிலையும் அல்ல. அப்படின்னா வேற என்ன? சபை என்பது ஒரு கொடவுன் மாதிரி வெறும் கட்டடமும் அல்ல சிலையும் அல்ல. அப்படின்னா வேற என்ன?